வாங்க, கறி வாங்க போறேன். சிக்கன் வாங்கும்போது கரெக்டா பார்த்து வாங்கணும். பாத்தீங்களா, இந்த சிக்கனோட பேக் சைட்ல இருக்கிற 2 லெக் பீஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி லெக் பீஸா மட்டும் வாங்கிக்கோங்க. அந்த பேக்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் போட்டாங்க. இது ஸ்கின் அவுட் பண்ணி வாங்கிக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா ஸ்கின்ல நிறைய டிசீஸ் இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வாங்குற சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ சிக்கன் வாங்கும்போது ஸ்ட்ரென்த்தியாகவும் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி சிக்கனாக வாங்குங்க. கட் பண்ணும்போது மீடியம் சைஸாக இதே மாதிரி கட் பண்ணுங்க. அதுதான் எல்லா வகையிலையும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். சிக்கன் என்ன மாதிரி பீஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றத அங்க பாத்தீங்க. அந்த பீஸ் எல்லாம் எப்படி வாஷ் பண்ணும் அப்படின்றத சொல்ல போறேன். வாஷிங்லாமா சொல்லணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லணும். அப்படி பண்ணணும். இங்க பாருங்க, இந்த பீஸ் எடுக்கிறேன். இங்க பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இதுலதான் சில இந்த தூள்லாம் இருக்கும், வெட்டின தூள்லாம் இருக்கு பாருங்க, அது இருக்கும். அதனால இதை நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம்னா காக்கா சாப்பிட்டு போயிடும். அதே மாதிரி இந்த ஸ்கின் இதெல்லாம் இதுல தான் சம் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. ஏன்னா அந்த நோய் வர்றது போறது. ஆனால் இந்த ஸ்கின்னெல்லாம் அவுட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன பீஸ்ல இருக்கும், இந்த லெக் பீஸ்லாம் அந்த எண்டில் இருக்கும், அதெல்லாம் கூட எடுத்துடணும் கிளியரா. ஸோ அதுதான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். கிளீனிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பீஸ் எடுத்தோம்னா இப்படி இருக்கணும். இந்த மாதிரி பீஸ் கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம சமைக்கிறதுக்கு சேஃப்டி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்போ இதே மாதிரி ஃபுல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணணும். பாருங்க, ஒவ்வொரு பீஸும் எடுத்து இப்படி வாஷ் பண்ணிட்டு இப்போ இதுல போடுறோம். இந்த மாதிரி அப்பப்போ தண்ணி அந்த மாதிரி 3 பீஸா வச்சுக்கிட்டு தண்ணி அப்பப்போ மாத்திக்கிட்டு, இங்க பாருங்க, 1க்கு 4 வாட்டி 5 வாட்டி கழுவிட்டா இங்க பாருங்க, இந்த பீஸை ஃபுல்லா கிளீன் பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க சின்ன சின்னதா இருக்கும் டஸ்ட். இந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி இப்ப பாருங்க இந்த பீஸ் எப்படி இருக்குன்னு. இருக்குது இது எல்லாமே வேஸ்ட். இதுல நிறைய டஸ்ட் இருக்கும், நம்ம அந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் அந்த பீஸ் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இதெல்லாம் அந்த வேஸ்டேஜ்லாம் எடுத்துரும். கிட்டத்தட்ட 1 கிலோ வாங்கினதுல ஒரு 100 கிராம் வேஸ்டேஜ் வரும். ஆனா அது நம்மளுக்கு சேஃப்டி. இப்போ பாருங்க, அப்படியே வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பாருங்க, அப்படியே பாத்தீங்களா சிக்கன் பீஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு டஸ்ட் கூட இருக்காது. இந்த மாதிரி கிளியரா வாஷ் பண்ணிட்டோம்னா சேஃப்டி. வாஷிங்ல இவ்வளவு வேலை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ரெடி பண்ண போறோம். வாங்க, என்னங்க எப்படி கிளீன் பண்றதுன்னு பாத்தீங்க. இதுல இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இருக்குமானா கண்டிப்பா இருக்குங்க. எல்லாத்துலயுமே சேஃப்டின்றது முக்கியம். ஏன்னா இது நம்ம மட்டும் சாப்பிடுறது இல்லைங்க, நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஸோ சேஃப்டி வேணும் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளவு டிப்ஸ். ஏன்னா நம்ம வாங்குற இடத்துல எந்த மாதிரி இருக்கு, அதை எந்த மாதிரி வளர்த்தாங்க, இதெல்லாம் நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது. பட் நம்ம வாங்கும்போது தெளிவா வாங்கணுமா, நல்லதா, அதாவது அப்போ உரிச்சு கொடுக்கறத வாங்கணுமா, அது ஒண்ணு. அப்பதான் எடுத்துட்டு அதுல நோய் இருக்கு, அந்த ஸ்கின்ல இருக்கிற டிசீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு சேஃப்டியா சமையல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பாருங்க, இந்த மஞ்சத்தூளும் கல்லு உப்பு, இது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அது ஈஸியா சால்வ் பண்ணிடும். ஸோ இந்த சிக்கனை இப்போ நம்ம மஞ்சத்தூள்லையும் கல் உப்புலையும் வாஷ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இந்த தண்ணியை அப்படியே வடிச்சிடும்.
1 கிலோக்கு இந்த மாதிரி ஒரு கை ஃபுல் எடுக்கலாம். இங்க பாருங்க, போட்டாச்சா? இப்போ பிரட்டலாமா? பாருங்க, இப்ப பாருங்க, நம்ம மஞ்சத்தூளை போட்டு கல்லுப்பை போட்டு கிளியர் பண்ணி வச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் ஊறணும். மினிமம் ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா அது உள்ள இருக்கிற அந்த கிருமிகள் அப்படின்றதெல்லாம் சரியாகும். ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் வந்து கல்லுப்பு ரெண்டுமே வந்து கிருமி நாசினி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த சிக்கன் தொக்கு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். எப்பவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கான காய்கறிகள், அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்புக்கு வந்தோம்னா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு யூடியூப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா டேரக்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த ரெடி பண்றதுன்றது ஒரு பெரிய கலை. அதையும் சேர்த்து நம்ம கத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த டீடைல் வீடியோ. வாங்க, மெயினா நான்வெஜ் சமைக்கணும் அப்படின்னாவே எல்லாரும் முதல்ல கையில எடுக்கிற விஷயம் வெங்காயம். ஆனா இதுல முக்கியமான விஷயம், நம்ம வாங்க வேண்டிய வெங்காயம் இந்த சைஸ்ல இருந்தாதான் நம்மளுக்கு அது லாபம். ஓகே, சரி, ஓகே. வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சிடலாமா? என்னங்க சார்? கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். இப்போ நீங்க இதுல அந்த வீடியோக்கு முன்னாடி போட்டுருக்கு தானே சொல்றீங்க? ஆமா, சிக்கன் சூப்பு ஆப்பு, சிக்கன் தொக்கு நக்கு. கரெக்ட். சொல்றேன், அர்த்தம் சொல்றேன். ஒரு ஓப்பனிங்ல இருந்து ஒரு சமையல்னா டீடைல், காய்கறிகள் எப்படி வாங்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும், அதை எப்படி கட் பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா அப்படியே ரசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பேசுவோம். இப்போ வெங்காயத்துல போயிடலாமா? ஃபுல்லா வெங்காயம் கட் பண்ணி முடிச்சப்பறம் தான் அடுத்த கேள்வி கேட்கணும். ஓகே, ரெடி. இப்போ இந்த சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதை இங்கே டிஸ்பிளேக்கு இப்போ வச்சிடறேன். ஓகே, இந்த மாதிரி இப்போ 1 கிலோ சிக்கன் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 வெங்காயம் போட்டீங்கன்னா தொக்கு நக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க, இது எல்லாத்துக்கும் முன்னாடி கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணி வைக்கணும். வேலை செய்யறோன்றத விட அதுக்கேத்த எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் சால சிறந்தது, சாதனைக்கும் சிறந்தது. சரி, வெங்காயம் இங்க பாருங்க. இப்போ வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் எல்லாம் பண்ணும்போது வெங்காயத்தை அப்படி பொடியா கட் பண்ணுவோம். அது நம்ம சமையல்ல தேவையில்லை. ஏன்? சமையல் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க. வெங்காயம் பாருங்க, தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட போதும். வேணா சேஃப்டிக்கு ஒரு 4ஆ கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்போ இப்படி கட் பண்ணணுமா? கட் பண்ணிட்டு இப்படி போட்டு இந்த தலை இருக்கு பாருங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு ஆழத்துல போட்டா அந்த வேர் கரெக்டையும் கிராஸ் பண்ணி இப்படி எடுக்கும். ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, இந்த விதை இருக்கு இல்லையா, அது இவ்வளவு தூரத்துக்கு பாயும். அதனால இதை எடுத்துட்டா நம்மளுக்கு வேகிறது நல்லா வெந்துடும் சீக்கிரமா. வெங்காயம் இது வரைக்கும் யாரும் கட் பண்ணாத அளவுக்கு மண்டையா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்குன்றது நீங்க ஒர்க் பண்ணும்போது தெரியும். 1 கிலோ சிக்கன் செய்யறதுக்காக தொக்கு நிறைய வேணும். ஏன்னா நம்ம டாபிக்கே அதானே. அதனால ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 5 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியா ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ தக்காளி கட் பண்ண ஆரம்பிக்க போறோம். இந்த தக்காளியில மெயினா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதே மாதிரிதான் வெங்காயத்துல எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த இடத்துல இருக்கிற விதையை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஜூஸியா கிடைக்கும். பிளஸ் தொக்கு வந்து நல்லா ஈஸியா வந்து பாயில் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு கிராஸ், இங்க ஒரு கிராஸ். இங்க பாருங்க, வி ஷேப் பண்ணிட்டோம்னா இந்த விதை, அந்த விதைன்றது சொல்லக்கூடாது, அதோட டாப் அது வெளில வந்துடும். இது நல்லா ஈஸியா பாயில் ஆயிடும். ஆமா. ஓ, அந்த பேர் உங்களுக்கு டவுட் வருதா? அதாவது செஃப் தாமு பட் தீனா சிவராஜ். புரியலையா?
இது எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து நான் வந்து பேசிக்கலா ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர். ஸோ நான் வந்து டைட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ஷன்ல டைட்டில் போடும்போது கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு போடும்போது உங்கள் சிவராஜ் அப்படின்னு போடுவேன். அது காரணம் என்னன்னா, பாக்யராஜ் சாரை வந்து நான் ஒரு குரு மாதிரி, மானசீக குருவா நினைச்சுதான் என்னோட ஒர்க்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரோட பேர் போடும்போது உங்கள் பாக்யராஜ்னு போடுவாங்க. அதே மாதிரி உங்கள் சிவராஜ்னு நான் போடுவேன். அதே மாதிரிதான் எந்தெந்த தொழிலுக்கு யார் குருவோ அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ எனக்கு இன்னைக்கு யூடியூப்ல இவங்க எல்லாருமே பீக்ல இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மானசீக குருவா வச்சுக்கிட்டு அவங்க சமைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணி அதுல ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். சமைச்சதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நீங்களும் சூப்பரா சமைச்சிருக்கீங்கன்னு. எல்லாம் நம்பிக்கை தானுங்க. அதனாலதான் பேரு எப்படி தாமு பட்னா அந்த வெங்கடேஷ் பட் சார் இருக்காருல, அந்த பட்டு தீனா சிவராஜ், இப்படி நிறைய இருக்கு. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். மீதி இன்னொரு 4 தக்காளி இருக்கு, அதை கட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே மண்டையா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா பூண்டு பாரு, அவ்வளோதான் பண்ணிட்டு டாப்போ ஒரு கட்டு, அவ்வளோதான். இப்படி பண்ணாவே அப்படி தோல் மேலோட வந்துடும். வர தோலை மட்டும் எடுத்துருவோம். இந்த பாருங்க, பாதி தோல் வந்திருக்கு. வராத தோலை விட்டுருவோம், வர தோலை எடுத்துருவோம். இந்த சைஸ் இஞ்சி எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாக கழுவ போகிறோம் கிளியரா. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு. அடுத்தது இதோ புதினா. இந்த புதினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயர் எடுக்கிறோம்னா இந்த மேலே இருக்கிற லேயர் அப்படியே கிள்ளி போட்டுடலாம். மற்றதெல்லாம் இப்படி கிள்ளி இப்படி போடணும். ஆனால் இது ஃபைனலாக தண்ணியில் நல்லா அலசணும். ஏன்னா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் மண் நிறைய இருக்கும். அது இது இதே மாதிரி இங்கே பாருங்க, கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த லேயர் எடுத்தோம் அப்படின்னா இந்த கீழே இருக்க கருப்பாக இருக்குது அப்படின்னா இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற லேயரை இப்படி கட் பண்ணி போட்டு இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை அப்படி மடித்து இதை ரசத்துக்கு போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் முக்கியமாக, இவர் இல்லைன்னா எந்த சமையலுமே கிடையாது. யாரு? மிஸ்டர் கருவேப்பிலை. இது பாருங்க, நல்லா உதுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இது க்ளீன் பண்ணி 1 கிலோவுக்கு ஒரு 100 to 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது காயட்டும். அதுக்குள்ள நம்ம சிக்கனை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த சுடு தண்ணி தான் இல்லை ஊற்றுறோம். என்னங்க, சிக்கன் ஃபுல்லாக பக்காவாக கழுவி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பாருங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்ல பசும் தயிர். ஓகே, ஆமா. ஓ, நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பர்ஃபெக்டான கேள்விங்க. இப்ப நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இவ்வளவு பெரிய விஐபி சமையல் பண்றாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நான் இந்த சமையல் கலை பண்றேன் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு செஃப் வந்து பாத்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு தான் சமைப்பாரு. ஏன்னா அவங்கள 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பவு போட்டு சமைப்பாங்க. இந்த ஒரு சமையலுக்குன்னு ட்ரெஸ் கோட் இருக்குல்ல, அது ஒரு ஃபீல் இருக்குல்ல, பார்க்கும்போது ஒரு ஹைஃபையாக தெரியல, அந்த ஃபீலுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனால அட்லீஸ்ட் இப்படி ஒரு ஓவர் கோட் போட்டால் அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எண்ணெய் கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே போனால் நீங்களும் கொதிச்சிருவீங்க. ரெடி. 1 கிலோ சிக்கன் பண்ணும்போது பாருங்க, 1 2 2 3 5 சின்ன துண்டு. அப்புறம் இந்த இது பாருங்க, இந்த நாச்சி பூ, இது வந்து ஒரு 3 பூ. அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஜாதிக்காய், இது வந்து கொஞ்சம் மயக்கம் ஒரு அதிகமாக போட்டேன், அதனால கம்மியாக ஒரு 2 பீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின், லவங்கம் தான் நம்மளுக்கு மசாலாவுக்கு பெரிய டேஸ்ட் கொடுக்குறது. ஸோ அது ஒரு 6-7 லவங்கம் போடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இலை போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வதக்கின மசாலாவை எடுத்து வச்சுட்டோம் தனியா. ஏன் அப்படின்றத இப்போ பண்ணும்போது நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம போட போற ஐட்டம் எல்லாமே ஒவ்வொன்றா போட்டுறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி காய்.
கூடவே இஞ்சி பூண்டு. இந்த கருவேப்பிலை ஒரு பிடி கருவேப்பிலை இருக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மூணுமே டெய்லி ஒவ்வொரு பிடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இங்க பாருங்க, இப்படி பிழிஞ்சிடறோம். நல்லா பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே வேகணும். அப்படியே ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு இதை வதக்கலாம். தைரியமாவே வதக்கலாம். ஒன்றும் அடி பிடிக்காது, ஒன்றும் நடக்காது. இப்ப பாருங்க, இதோட மூடி இருக்கு பாருங்க. இந்த மூடிய இப்ப நீங்க கவுத்து போடலாம். கவுத்து போடுங்க பாருங்க. கரெக்டா அப்படி வச்சுட்டீங்கன்னா அது பாடிக்கு உள்ள வெந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் பொடியா தானே வெட்டுவாங்க, ஏன் நீங்க இவ்வளவு மண்டையா போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? இதுதான். இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டா அது பாட்டிக்கு உள்ள வந்து அந்த வெங்காயம் நல்லா வெந்துடும். வதக்கிறதுன்றது ஒண்ணு, பாதி வதக்கி பாதி வேகிறதுன்றது ஒரு ஸ்டைல். இது வந்து என்ன ஆகும்னா, நீங்க தொக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தொக்கு நல்ல அந்த ஒரிஜினல் அந்த ஃபிளேவரோட நல்லா இருக்கும். அது சாப்பிடும்போது தான் உங்களுக்கு உணர முடியும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஓரளவுக்கு உள்ள பாயில் ஆயிருக்கும். இந்த டைம்ல தக்காளி போட்டுறது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். வாங்க இங்க பாருங்க, அதுவே பிரிஞ்சிருச்சு பாத்தீங்களா? நம்ம எப்படி போட்டோம், மண்டையா போட்டோம். இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, அதுவே தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ தக்காளி. இப்ப தக்காளியை போட்டுட்டு தக்காளியும் நல்லா பிரட்ட போகும். பாத்தீங்களா எல்லாம் எப்படி பிரியுதுன்னு? இப்ப கரெக்டா இந்த டைம்ல பாருங்க, கல் உப்பு. ஏற்கனவே சிக்கன்ல நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுதான் ஊற வச்சோம். ஸோ அந்த உப்பு அதுல கொஞ்சம் இழுத்துருக்கும். ஸோ ஒரு ஆஃப் உப்பு போடலாம். இப்போ இந்த பாருங்க, இவ்வளவுதான். இந்த உப்பு போடும்போது அந்த வேகுது பாருங்க, வேக்காட்டுல அந்த உப்பு உள்ள இழுத்துக்கும். ஒரு வாட்டி நம்ம ஊத்துறோம் பாருங்க, அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் தான் எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் அந்த எண்ணெய் தான். வேற எந்த எண்ணெயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்க, இதுல போட்டு மறுபடியும் வச்சுட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா உள்ள அப்படியே வதங்கி வதங்கி ரெண்டுமே நடந்திருக்கும் ஒரே டைம்ல. அது வேற ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்ப பாருங்க, இங்க பாருங்க எப்படி வதங்கி இருக்கு பாத்தீங்களா? ஆனா அந்த எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க கீழே. இங்க பாருங்க, தெரியுதா? இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்து போடும். அப்படி கட் பண்ணி ஒரு 3 துண்டாக்கி 2 சின்ன மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதோட சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டோம்னா பக்கா டேஸ்ட் கொடுத்தோம். பாருங்க, அடுத்தது கொத்தமல்லி எடுத்து அப்படி கட் பண்ணி போட்டுறோம். அடுத்தது இங்க பாருங்க, புதினா உதுத்து வச்சிருக்கோம். எல்லாமே இந்த உதுத்த புதினா தூக்கி இதில் போட்டுறோம். இங்க பாருங்க, இப்போ மேல இதை போட்டாச்சு. இவ்வளோ கொத்தமல்லி, இவ்வளோ கருவேப்பிலை, இவ்வளோ இதுவா, எவ்வளோ டேஸ்ட், எவ்வளோ உடம்புக்கு நல்லது. வெறும் டேஸ்ட் மட்டும் இருந்து பத்தாது இல்ல, உடம்புக்கு ஆரோக்கியமும் இருக்கணும்ல. இங்க பாருங்க, உள்ள போட்டாச்சு. புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு. இங்க பாருங்க, சிக்கன் சூப்பு, சிக்கன் தொக்கு, இது மெயின் பேஸுக்கு வந்திருக்கோம். முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா அந்த தொக்கு, இதை இப்போ அரைக்கணும்.
இது மட்டும்தான் நம்ம மெத்தட்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது ஆறிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டோம். இப்போ மசாலாவை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பதில் என்ன பண்ண போறோம் பாருங்க. சுத்தமான பசும் தயிர் இல்லையா, இந்த தயிர் இதுல கொஞ்சம் ஊத்து. இங்க பாருங்க, தண்ணி கொஞ்சம் அப்படி ஊத்திட்டு இத ஒரு ஸ்மெல் பண்ணா அது வேற டேஸ்ட் கொடுக்குங்க. தயிரை நல்லா அடிச்சிட்டோம். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நேரம் அந்த பேசிக் ரெடி பண்ண வேண்டியது. பாருங்க, சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் அதுல உள்ள போட போறோம். பார்க்கும்போது நாக்கு ஊடுல அப்படிதான். இன்னும் இது சாப்பிடும்போது இந்த பேஸ்டிங் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு சிக்கன் மேல ஒரு பேஸ்ட் எப்படி இருக்கு, இந்த மசாலா இப்படி இருக்கணும். இந்த திக்னஸ் இருந்தாதான் அதுல நல்லா ஊறும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இத சூப்புக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ நமக்கு அரைக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இது போட்டு அரைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி மசாலா வாசனை ரொம்ப ஹெவி ஆயிடும். வயசானவங்க குழந்தைங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ அந்த மசாலாவை லாஸ்டா சூப்பு ரெடி பண்றதுக்கு முன்னாடி இதை போட்டுடுறோம். இதை பாருங்க, மசாலா போட்டாச்சு. மசாலாவோட சேர்த்து ஒரு என்னங்க இது சூப்பு ஆப்புன்னீங்க, அதுக்கப்புறம் தொக்கு நக்குன்னீங்க. இப்ப பார்த்தா இது சூப்பையும் தெரியல, தொக்கு மாதிரியும் தெரியல, நடுவுல செமி கிரேவியா இருக்கே. அதானே உங்க ஃபீல்? இப்ப பாருங்க, இப்போ நம்ம வீட்டுல எத்தனை பேர் சூப் சாப்பிட போறாங்க? அப்ப எங்க வீட்டுல பொறுத்தவரைக்கும் ஒரு 5-6 பேர் நாங்க சூப் சாப்பிடுவோம். அதனால இதுல ஒரு சொம்பு தண்ணி ஊத்தினா ஒரு 6 பேர் சாப்பிடுற மாதிரி சூப்பு கிடைச்சிரும். அந்த அளவு ஊத்திட்டு அந்த சூப்பை மட்டும் மேலோட எடுக்க போறோம். வாங்க சூப்புக்கு ரெடி பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு சொம்பு தண்ணி. இது நீங்க சுடு தண்ணியா வச்சு ஊத்தினாலும் ஓகே. இத க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம் என்ன, உப்பு எவ்வளவு இருக்குன்னு. பில்லா பண்டம் குப்பை அப்படின்வாங்க. அதனால எப்படி இருக்குன்னு பாப்போமா? பர்ஃபெக்ட்டா இருக்கு, சூப்பர். வெயிட் போட்டாச்சு. சிக்கன் கொதிச்சுதுன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும். என்னங்க, ஒரு 2 விசில் தாண்டி 3ஆவது விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பு. பாருங்க பீஸ் எப்படி இருக்கு பாருங்க. பீஸ் ஒவ்வொன்றும் இந்த அளவுக்கு வேகணும். இங்க பாருங்க, தொட்டாடு வருது பாருங்க, அந்த அளவுக்கு வேகணும். சூப்பு ரெடி ஆகும். இப்ப பாருங்க, ரெண்டு ஐட்டம் நம்ம சொன்னோம். ஒன்னு சிக்கன் சூப்பு ஆப்பு, இன்னொன்னு சிக்கன் தொக்கு நக்கு. சூப்பு ஆப்புன்னு நீங்களே கடைசியில சொல்றேன் நீங்களே அப்படிங்க. இப்ப நடுவுலயே சொல்றேன், சிக்கன் சூப்பு ஆப்பு. கேட்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா அர்த்தம் சொன்னா அது கரெக்டா இருக்கும். சிக்கன் சூப்பு ஆப்பு அப்படின்னா இது சாப்பிடுறதுனால சளி பிடிக்குது இல்லையா, சளிக்கு ஆப்பு. வயிறு உபசமா இருக்குல்ல, அதுக்கு ஆப்பு. ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கும்ல, அப்ப இந்த சூப் குடிச்சா அப்படி ஸ்ட்ரென்த் கிடைக்கும் பாருங்க, அந்த சோர்வுக்கு ஆப்பு. புரியுதா? நம்ம உடம்புல இந்த சிக்கன் சூப்பு சாப்பிடுறதுனால
நிறைய விஷயங்கள் ரீஜெனரேட் அப்படின்னு சொல்ற மாதிரி புதுப்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த சூப் சாப்பிட்ட உடனே. அதை தான் சொன்னேன், இதுக்கெல்லாம் தான் இந்த சூப்பு கொடுக்க போது ஆப்பு. அப்ப தொக்கு அடுத்தது. இப்போ பாக்குறீங்க, இந்த சூப்ல நம்ம வடிகட்டிட்டு மீதி இருந்த மசாலாவை எடுத்து இதுல போட்டு சிக்கனை போட்டாச்சு. சூப்புக்கு நம்ம எடுத்துட்டு மீதி இருந்த அந்த திக்கா இருந்த மசாலாவை வடிகட்டிட்டு பாருங்க, இந்த இதுல வடிகட்டிட்டு அந்த சூப்பை தனியா எடுத்து வச்சுட்டோம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி இதுல போட்டு அது பண்ணும்போது நல்லெண்ணெய் முதல்ல வானலியில விட்டுட்டு, காரம் கொஞ்சம் தூக்கலா வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் லைட்டா போட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு பெரட்டுனீங்கன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட். இப்ப பாருங்க, பட் நான் வந்து நம்ம வீட்டுல காரம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாங்கன்றதுனால அப்படி பண்ணிருக்கேன். இந்த சிக்கன் தொக்கு எப்படின்னா பாருங்க, பீஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். பாருங்க எலும்பெல்லாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பீஸ் சாப்பிட முடியாது. பாருங்க இந்த மாதிரி பீஸ் இருக்கு, இதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது. இந்த மாதிரி தொக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தொக்கு வந்து தொக்காவே கிடைக்கும். இதை சாப்பாட்டுல போட்டு பெரட்டி சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். பாருங்க பெரட்டிக்கிட்டே வரும், கை விடாம நல்ல ஃபுல் ஃப்ளேம் வச்சுதான் பெரட்டுறோம். பாருங்க ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பீஸ் ஒவ்வொன்றும் அப்படி எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ சூப்பு ஆப்பு அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது தொக்கு நக்குன்னு என்ன ஒரு மாதிரி இருக்கு, தப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கல்ல, உண்மையானது தான். இப்போ தொக்கு பண்ணிட்டோம். இது டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை வருது இல்ல, எப்படி டேஸ்ட் பண்ணுவீங்க? அப்படியே பீஸ் எடுத்து வாயில போட சூடு கொதிக்கிறதுல இதுல உப்பு பத்துமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி எல்லாத்தையும் உள்ள போட்டு இதுல இருக்கு பாருங்க, இது அப்படி பின் பக்கமா இப்படி எடுத்து, அதுவே சூடு தாங்க முடியல. ஆஹா ஆஹா அப்படி இருக்குங்க டேஸ்ட். இததான் என்னதான் சாப்பாடு கையில எடுத்து சாப்பிட்டாலும் இப்படி எடுத்து மசாலா தொக்கெல்லாம் நக்கும்போது அதோட டேஸ்டே தனிங்க. அதான் சொன்னேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. புரிஞ்சுதா? இப்போ அந்த சிக்கன் தொக்கை போட்டு பெரட்டி ஒரு சாப்பாடு, இந்த செட்டி சோறுன்னு இல்ல அந்த மாதிரி பாருங்க, சிக்கன் தொக்கு அப்படியே சாப்பாடுல பெரட்டி போட்டு அப்படி இருக்கு டேஸ்ட். எப்படி இருக்கு? அப்படி இருக்கு.